எனக்கு இப்பதான் ரொம்ப நல்லா தெளிவா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பமா இருந்தது, அடிக்கடி பயமா இருக்கும், ஏன் இவன் மட்டும் இப்படி இருக்காங்கிறதுல இருந்தது எனக்கு. ஏன்னா இவனோட சின்ன பசங்க ரொம்ப இதா இருக்கும்போது இவன் இதா இருக்கானோ அப்படின்னு தோணி பயமா இருக்கு, நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு பயமா இருக்கு. ஹாய், நான் வந்து யாஷிக் தேவ் பேரண்ட். இங்கே கிளாஸ் வந்துட்டு இருக்கேன் த பவர் ஆஃப் மைண்டில். அவனுக்கு 6 இயர்ஸ் ஆச்சு. ஸ்கூலில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது வந்து அவன் 6 இயர்ஸ்க்கு எலிஜிபிளாக இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள் கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்து சேர்த்திருந்தோம். இவனுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் இருக்காது, அவன் பேச மாட்டான் தான். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா பேசுகிறான், ரெஸ்பாண்ட் பண்ணுறான். ஒரு வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டான், கண்டுக்கவே மாட்டான் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லாவே அதை செய்யறான், ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதில். கேள்வி கேட்குறான், ஃபஸ்ட்டு எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். நம்ம எங்கே போகிறோம் மேம், அம்மா ஏன் போகிறோம், அதெல்லாம் நல்லா கேட்குறான். ஒரு வண்டி போனாலும் அந்த வண்டி எங்கே போகுது அப்படின்னு கேட்குறான் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மெயினாக அதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் கொஞ்சம் பயப்படுறதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இவங்க சொன்ன அட்வைஸ் ஃபாலோ பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுது. நீங்க டிஎம்ஐடி ரிப்போர்ட் பாத்தீங்க இல்லைங்களா இப்போ யாஷிக்கோடது? சோ அதுல நீங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்க முடியுது மேம் யாஷிக் பத்தி? அவன் வந்து மேக்ஸ்ல வீக்கா இருக்காங்கிறது ஸ்கூல்லயே சொன்னாங்க. அவங்க அது மட்டுமே பெரிய ரீசன் மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க சொன்னதுல இருந்து புரியுது அவனுக்கு மேக்ஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைதான். ஸ்கூல் சைட்ல அவங்க சொல்றது பார்த்து நான் ரொம்ப பயப்படணும்ட்டு இல்லை, இவங்க எனக்கு அது நல்லாவே புரிஞ்சு அந்த ரிப்போர்ட். அதுக்கு முன்னாடி எனக்கு அது ஏன் அப்படின்னே புரியாம இருந்தேன். அவனை எதுல கொண்டு போனா நல்லா இருக்கும் அது மாதிரி கொண்டுமே அவன் இப்பவே அதுலதான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. நீங்க அந்த மேக்ஸ் சொன்னீங்கல்ல, கடைக்கு கூட்டிட்டு போய் கணக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு எவ்வளோ அப்படின்னு சொல்லி, அந்த ஐடியா எனக்கு நல்லா பெட்டராக ஃபீல் ஆச்சு. எனக்கு அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணலான்னு தோணுச்சு. 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் இருக்கான், அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவன்கிட்ட இருந்து. ஆனால் அவனோட எஃபெக்ட் போடுறான்னு தான் தோணுது. நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இதை எடுக்க வைக்கலாமான்னு இருக்கேன். கண்டிப்பா மேம். இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கு இதில் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மேம். நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன தர முடியுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்கிறதுக்காக நம்ம டிமோட்டிவேட் நம்ம குழந்தைய பண்ண தேவையில்லை, நம்மளும் பண்ண தேவையில்லை. ஸ்கூல்ஸ்ல கண்டிப்பா அவங்க எஃபெக்ட் போடுறாங்களோ இல்லையோ மேம், நம்மளும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுட்டோம்னா அவன் நல்லாவே பெட்டராகவே இருப்பான். நம்ம பயப்பட தேவையே இல்லைங்கிறது, எதில் அவன் நல்லா இருப்பாங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால நம்ம ஸ்கூல் சைடில் பயப்பட தேவையில்லை. அவனுக்கு எது வருமோ அதை நம்ம நல்லாவே பண்ணி தரலாம். ஸ்கூல் சைட்லேயே சப்போர்ட் பண்ண வைக்கலாம். அதே